Hi viewers, good morning. In this video, we are going to see what is income from house property. And this is a part 1 video on this topic. The videos will continue as part 2, 3 as on. Myself, Dr. A. Devi, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinagar College of Arts and Science. As per Income Tax Act 1961, an individual's income is being classified under major 5 heads. This we had seen and discussed in the last videos. And one such income is called income from house property. So normally income from house property அப்படின்ற ஹெட்டிங்கை படித்த உடனே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருந்து வர இன்கம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் நாட் பீன் எக்ஸாக்ட்லி அன் ஹவுஸ். அந்த பில்டிங் எக்ஸாக்டாக ஒரு வீடாக தான் இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, அது ஒரு பில்டிங்காக இருக்கலாம். So let me see the meaning which is given in the Income Tax Act 1961 for the term income from house property. The annual value of the property consisting of any buildings or lands apparent thereto of which the assessee is the owner is chargeable to tax under the head income from house property. This is the meaning given in the Act. So what it says, it doesn't say that the rent received for the building. ஒரு பில்டிங்னால வர வாடகை வருமானம் அப்படின்னு அது குறிப்பிடவே இல்லை. ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பில்டிங்குடைய ஆண்டு மதிப்பு தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த பில்டிங்கை வாடகைக்கு விட்டிருந்தாலும், அந்த பில்டிங் வாடகைக்கு விடப்படாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆண்டு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை வருமானமாக எடுத்துக்கிட்டு அசஸி அவருடைய வரி தாக்கல் செய்யணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அவருக்கு பில்டிங் ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இருந்தாலே he must calculate his income under the head income from house property. This is what the Act says. The annual value of the property consisting of any building or lands apparent thereto, which means not only the exact building, அந்த பில்டிங் இருக்கிற கேரேஜ் கார்டன் அந்த மாதிரி annexous building or the areas which belongs to that building is also an added in the annual value of which the assessee is the owner. The next condition is he must be the owner of the property. So in some cases he might have received an rental income but he may not be the owner of the property. அவர் வாடகையை வாங்கிட்டு இருப்பாரு, ஆனால் எக்ஸாக்டாக அவர் ஓனராக இருக்க மாட்டார், அவங்க அப்பா ஓனராக இருக்கலாம் அந்த மாதிரி. பட் யார் ஓனரோ அவங்க தான் அந்த பில்டிங்குடைய இன்கம்க்கு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மீனிங் விச் இஸ் கிவன் இன் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இன்சிஸ்ட் 3 conditions that must be satisfied for property income to be taxed under this head. What are those 3 conditions? 1, it must be a buildings or lands apparent thereto. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வேக்கண்ட் லேண்டாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்காக இருக்கணும். பில்டிங் மட்டும் இல்லை, அதை சார்ந்த இடங்களும் ஆனுவல் வேல்யூவில் சேர்த்துக்கலாம். 2வது கண்டிஷன், த அசஸி ஷுட் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அவர் அது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனராக இருக்கணும். 3வது கண்டிஷன், த ப்ராப்பர்ட்டி ஷுட் நாட் பி யூஸ்ட் பை த ஓனர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ராக்டிசிங் ஹிஸ் ஓன் ப்ரொஃபஷன். அவர் அந்த பில்டிங்கை அவருடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவருடைய ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூடாது. அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் தட் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அன் இன்கம் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்படி தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லுது. ஓனர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்னும் அடுத்த விஷயம் என்னென்னா ஓனர்ஷிப். நம்ம போன பாயிண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஓனர், அசஸி மஸ்ட் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அவர் வந்து ஓனராக இருக்கணும், அப்போ தான் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இட் இஸ் ஒன்லி த ஓனர் ஆர் டீம்டு ஓனர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹூ இஸ் லைபிள் டு டேக்ஸ் ஆன் இன்கம் அண்டர் திஸ் ஹெட். ஸோ ஓனராக இருக்கணும் இல்லை டீம்டு ஓனராக இருக்கணும், அவருக்கு அந்த ஓனர்ஷிப்கான ரைட்ஸ் வந்து இருக்கணும் அவர்கிட்ட. ஓனர் மே பி அன் இண்டிவிஜுவல், ஃபர்ம், கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஸோ பில்டிங்கோட ஓனர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக இருக்கலாம், cooperative society or association of person இருக்கலாம். The property may be let out to a third party either for residential purpose or for business purpose.
ஸோ வாடகைக்கு எந்த பர்பஸ்க்கு வேணால் விட்டுருக்கலாம், ரெசிடென்ஷியல் பர்பஸாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இருக்கலாம். Annual value of the property is assessed to tax in the hands of the owner even if he is not in receipt of income. அவர் தான் ப்ராப்பர்ட்டியோட ஓனர். அவர் நான் வருமானம் வாடகை வருமானம் நான் வாங்கலை அப்படின்னு சொன்னார்னா கூட he is responsible for filing the return and payment of tax for that particular income. For tax purpose, the assessee is required to be the owner in the previous year only. ஸோ அவர் எத்தனை வருஷமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனராக இருக்காரு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய ப்ரீவியஸ் இயரில் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாரோ அவருடைய இண்டிவிஜுவல் இன்கமில் இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கால்குலேட் பண்ணணும். ஸோ சர்டன் இன்கம்ஸ் விச் ஆர் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். சர்டன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விச் ஆர் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் யூஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், திஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். அந்த பில்டிங்கை அவருடைய ஓன் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ப்ரொஃபஷனுக்கோ யூஸ் பண்ணாருன்னா இட் இஸ் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ் அண்டர் த ஹெட் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. தென் 2 self-occupied houses or it is actually the property which is applicable to computation of income under the head IFHB. However, its GAV and NAV is nil. ஒரு இண்டிவிஜுவலுக்கு 2 self-occupied houses இருக்கலாம். If he uses more than 2 houses as self-occupied. What is self-occupied? He himself occupied for his residential purpose. அவருடைய ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு தங்கியிருந்தாங்கன்னா அதுதான் self-occupied house. அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஹவுசஸில் 2 ஹவுஸ் வரைக்கும் அவர் self-occupiedன்னு சொல்லலாம். If it is more than 2, the third must be treated as and deemed to be let out. வாடகைக்கு விடப்பட்டதாக கருதப்பட்டு அதை ட்ரீட் பண்ணணும். எதுக்காக self-occupied let out அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னா, the treatment of computation of income is varying for self-occupied house and the let out house, and hence it is to be. So as per Income Tax Act, it says an individual may hold two houses as self-occupied and for which the annual value is nil. So this is how the act says. Then income from farmhouse, if it is the building used for agriculture purpose, then it is exempted under section 10 of 1. Then annual value of any one palace of ex-Indian ruler. So one palace is if its annual value will be treated as a nil. Then apart from this, income from house property owned by local authority is exempted. Development authority, if it is the property owned by local authority, development authority, scientific research association, trade union, charitable trust or a political party are all exempted in computation of income from house property. Okay, we had seen that annual value is the income of that building. Then how to determine that annual value? The basis of calculating income from house property is annual value. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய இன்கம் கால்குலேட் பண்ண போகிறது எந்த பேசிஸ் வச்சு அப்படின்னா ஆனுவல் வேல்யூ வச்சு தான். ஸோ திஸ் இஸ் த இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு ஏர்ன் இன்கம் and it has been defined as the amount for which the property may reasonably be expected to be let out from year to year. So annual value அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா the amount for which the property may reasonably be expected to be let out from year to year. So ஒரு வருடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விட்டால் அது எவ்வளோ வருமானம் ஈட்டுமோ அதுதான் annual value அப்படின்னு சொல்றாங்க. It is not necessary that the property should actually be let out. இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாடகைக்கு விட்டுருந்துக்கணும் அப்போதான் அதுலேருந்து வருமானம் கிடையாது. அந்த பில்டிங்கை வாடகைக்கே விடலைனாலும் அதுக்கு ஆண்டு மதிப்பு உண்டு. அதை வச்சு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கால்குலேட் பண்ணணும். The municipal value of the property, the cost of construction, the standard rent, if any, under the Rent Control Act, the rent of similar properties in the same locality are all pointers to the determination of annual value. ஸோ ஒரு பில்டிங்கோட ஆனுவல் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, அதோடைய ஸ்டாண்டர்ட் ரெண்ட், அதோடைய ஃபேர் ரெண்டல் வேல்யூ,
அப்போ முனிசிபல் ரெண்டல் வேல்யூனா என்ன, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா என்ன, ஃபேர் ரெண்டல் வேல்யூனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எம்ஆர்வி அதாவது முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஸோ லோக்கல் அத்தாரிட்டிஸ் அந்த பில்டிங்க்கு என்ன ரெண்டல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஆனுவல் வேல்யூக்கு பேரு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஃபேர் ரெண்டல் வேல்யூ அந்த சேம் லொக்காலிட்டியில இதே டைப் ஆஃப் பில்டிங், இதே சைஸ் அண்ட் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்க்கு என்ன வாடகை வருமானம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ஹவுஸுக்கும் இந்த பில்டிங்க்கும் ரெண்ட் ஃபிக்ஸ் இன்கம் ஃபிக்ஸ் பண்றது, ஆனுவல் வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்றது தான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்னா என்னன்னா the rent fixed by the Rent Control Act in India. Rent Control Act ஃபிக்ஸ் பண்ற ரெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட், ஸோ ஆக்சுவலா அந்த ஹவுஸை, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பில்டிங்கை வாடகைக்கு விடும்போது அதுல இருந்து எந்த வாடகை பெறப்படுகிறதோ அதுதான் ஆக்சுவல் ரெண்ட். The rent actually received by the owner. ஸோ இதுதான் வந்து various annual value terms. So out of which a building will have all MRV, FRV, standard rent and actual rent. So among these, which will be taken as an actual annual value of that house, that we will discuss in the next class. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Two person is conversating, one is asking, நான் ஒரு பில்டிங் இருக்கு, அது வந்து வீடெல்லாம் கிடையாது, ஹால் ரூம் கிச்சன்லாம் இல்லை, இட்ஸ் லைக் அ குடோன். அப்போ அதுல இருந்து எனக்கு, ஆனா அதை வாடகைக்கு விடுறேன், அதுல இருந்து வர வருமானம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில கால்குலேட் பண்ணணுமா? எஸ், அதுல இருந்து வர வருமானம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில கால்குலேட் பண்ணணும். நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன், லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே அந்த வீடு பூட்டி தான் வச்சிருந்தோம், வாடகைக்கே விடலை. அதையும் நான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில என்னுடைய ப்ரீவியஸ் இயர்ல கால்குலேட் பண்ணி காட்டணுமா? ஆமா, கண்டிப்பா அந்த ஹவுஸுக்கும் அந்த ப்ராப்பர்ட் பில்டிங்க்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணணும் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். அது வாடகைக்கு விடப்படலைனாலும், ஏன்னா அதுக்கு ஆனுவல் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கும் உங்களுக்கும் இருந்ததுன்னா ப்ளீஸ் சென்ட் மீ த கொஷின்ஸ், ஐல் கிவ் யூ த ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஒரு இண்டிவிஜுவலுடைய தனி மனித வருமானங்கள்ல ஒன்று தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அது எது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு ஆக்ட் சொல்லுது அப்படின்னா, ஒரு பில்டிங், கட்டிடம், அதற்கு சார்ந்த இடங்கள், இதுக்குரிய ஆண்டு மதிப்பு தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பில்டிங்காக இருக்கணும், அசசி அதோடைய ஓனராக இருக்கணும், அவருடைய ஓன் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அண்ட் சர்டன் இன்கம்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ஸ் ஆர் தட் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஆனுவல் வேல்யூ தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்ததுனால எதெல்லாம் பாயிண்டர்ஸ், இந்த ஆனுவல் வேல்யூவை டிட்டர்மைன் பண்றதுக்கு எதெல்லாம் பாயிண்டர்ஸ் அப்படின்னா, எம்ஆர்வி, எஃப்ஆர்வி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், இதெல்லாம் தான் பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எம்ஆர்வினா என்ன அப்படின்னா, லோக்கல் அத்தாரிட்டிஸ் அந்த பில்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ற ரெண்டல் வேல்யூ தான் எம்ஆர்வி. ஃபேர் ரெண்டல் வேல்யூனா என்ன அப்படின்னா, அந்த சேம் லொக்காலிட்டி, சேம் ஏரியால இதே மாதிரி டைப் ஆஃப் பில்டிங்க்கு என்ன மதிப்பு குறிப்பிட்டிருக்குமோ அதே மதிப்பை இந்த பில்டிங்க்கும் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா என்ன அப்படின்னா, ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் என்ன ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட்னா என்ன, ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ்ட் பை த ஓனர்ஸ், அதுதான் ஆக்சுவல் ரெண்ட். ஸோ அமங் தீஸ் ஃபோர், what is the value is going to be taken as annual value, that we will see it in the next class. Thank you for your patient listening. Thank you.